நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள் மூசா என்று அல்லாஹ் கூறுகிறார். ஆம், அல்லாஹுடைய நினைவு தொழுகையில் தான் இருக்கிறது. அல்லாஹுடைய பேச்சுடைய நினைவு தொழுகையில் தான் இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யார் இந்த நினைவை விட்டு தூரமாக ஆகிறார்களோ அவர்களை பற்றி என்ன சொல்கிறான் தெரியுமா? وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنْكًا. அல்லாஹு அக்பர். யார் அல்லாஹுடைய நினைவை விட்டு தூரமாகிறார்களோ, அல்லாஹுடைய நினைவை புறக்கணிக்கிறார்களோ, தொழுகையை புறக்கணித்து செல்கிறார்களோ, فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنْكًا. தொழுகையை விடுபவர்களை கேளுங்கள், தொழுகையை அலட்சியப்படுத்துபவர்களை கேளுங்கள், தொழுகையுடைய ஜமாஅத்தை தவறவிடுபவர்களை கேளுங்கள். فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنْكًا. அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்வை அல்லாஹ் ஏற்படுத்துவான். உலகத்தில் வெற்றியை தேடுகிறீர்கள், உலகத்தில் நிம்மதியை தேடுகிறீர்கள், உலகத்துடைய வாழ்க்கையில் மிக உயர்ந்த பதவிகளை அடைய வேண்டும் என்பதற்காக உங்களுடைய வாழ்வை அழிக்கிறீர்கள். ஆனால் தொழுகையை உங்களுடைய வாழ்வில் எடுத்துக் கொள்ளவில்லை என்றால் நீங்கள் செல்லக்கூடிய எல்லா வழிகளும்